வந்து ஒவ்வொரு முறையும் நாங்க பாத்துக்கிறோம், புடிச்சிட்டோம், எங்களுக்கு தெரியாது. அப்ப எதுக்குல ஆட்சியில இருக்கீங்க? வெடிக்க பாக்குறதுக்கா, சம்பாதிக்கிறதுக்கா? நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக நிர்வாகி நடிகை குஷ்பு தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என ஆவேசமாக கூறியுள்ளார். 5% அதிகமாயிட்டு இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அது மட்டும்தான் நிச்சயமாக தெளிவாக தெரியுது. நீங்க வந்து ஒவ்வொரு முறையும் நாங்க பாத்துக்கிறோம், புடிச்சிட்டோம், எங்களுக்கு தெரியாது. அப்ப எதுக்குல ஆட்சியில இருக்கீங்க? வெடிக்க பாக்குறதுக்கா, சம்பாதிக்கிறதுக்கா? இல்ல டாஸ்மாக் திறந்தா தமிழகத்துக்கு இவ்வளவு காசு வருதுன்னா தமிழகத்துக்கு காசு வரலீங்க, உங்க வீட்டுக்கு காசு போகுது, உங்க பாக்கெட்ல காசு போகுது, உங்க சுத்தி இருக்கிறவங்க வீட்டுல காசு போகுது. அடுத்த 7 தலைமுறை இல்ல, அடுத்த 70 தலைமுறை இருந்தாலும் நீங்க வீட்டுல உட்காந்துட்டு சாப்பிட்ட அளவுக்கு நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. எவ்வளவுதான் நீங்க அந்த பணம் வச்சுட்டு நீங்க துணி போட்டுட்டு சுத்த போறீங்களா, இல்ல மெத்த போட்டுட்டு படுக்க போறீங்களா, இல்ல ஒரு பொறுமை எடுத்துட்டு போத்திக்க போறீங்களா? காசு 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 தான் மட்டும் சொல்லிட்டு அலையிறீங்க. மக்களுடைய பாதுகாப்பு எங்க இருக்கு? உங்க வீட்லயே பெண்கள் இருக்காங்க. யார் எந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்க கூடாது. ஆனா நான் கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களே, உங்க வீட்டுல ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி கொடுமை நடந்ததுக்கு அப்புறமும் 24 மணி நேரம்ல நாங்க புடிச்சிட்டோம், 48 மணி நேரத்துல நாங்க புடிச்சிட்டோம், சுட்டுட்டோம், இதுதான் பதில் வருமா உங்ககிட்ட இருந்து? அப்போ உங்க ரியாக்ஷன் என்ன இருக்கும்? ஆனா உண்மையில ஒரு தாயாக சொல்றேன், இன்னைக்கு தமிழகத்துல எந்த ஒரு பெண் இருந்தாலும் வயிற்றுல நெருப்பு கட்டி தான் சுத்திட்டு இருக்காங்க. ஒரு பெண் குழந்தை வீட்டுல இருந்து வெளியில போனாக்கா திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் அவங்க மனசுல இருக்கிற பயம் எப்படி இருக்குன்னா, ஒரு பெண்ணாக, ஒரு தாயாக, 2 பெண் குழந்தைங்களுக்கு தாயாக என்கிட்ட கேளுங்க. பெண்கள் வளரணும். இன்னைக்கு நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் நாரி சக்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. பெண்களுக்காக எவ்வளோ நல்ல விஷயங்கள், எவ்வளோ நல்ல திட்டங்கள், ஒவ்வொரு இடத்துல பெண்கள் முன்னேறணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ சமீபத்தில் ICC வேர்ல்ட் கப் பெண்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க. இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கும் போது தமிழகத்துக்கு மட்டும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இந்த தமிழகத்தில் திமுக ஆட்சி வந்ததுலேருந்து இது நல்லது, பெண்களுக்காக இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு சொல்ல முடியுமா? இந்த 5 வருடங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துல உங்களுக்கு எலெக்ஷன் இருக்கு. எங்க பெண்களுக்கு நாங்க வந்து அப்போ வாக்கு உறுதி கொடுத்துட்டோம், இது பண்ண போறோம், அது பண்ண போறோம். 6 மாசம் செஞ்சீங்க, அதுக்கப்புறம் தூங்கிட்டீங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.